ஹலோ அண்ட் வெல்கம் டு பல்லுயிர். ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு கதை இருக்கு. அந்த உயிரினங்கள் காக்கப்பட வேண்டும், அதனுடைய கதைகள் சொல்லப்பட வேண்டும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃப்ளமிங்கோஸ், கிரேட்டர் ஃப்ளமிங்கோஸ். தமிழில் பூ நாரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கேயும் இல்லை, நம்மளுடைய சென்னையிலிருந்து கொஞ்சம் நார்த்தில் ஒரு 60 கிலோமீட்டர்ஸில் இருக்கிற புலிக்கட் லேக், பழவேற்காடில் இருக்கிற புலிக்கட் லேக், அதில் தான் பார்க்குறோம். ஆயிரக்கணக்கான ஃப்ளமிங்கோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இதை பார்க்க நம்ம போட்டில் தான் போய் ஆகணும். கொஞ்சம் தள்ளி போய் நம்ம போட்டில் உட்காந்துக்கிட்டே அதை படம் முடியும். இது ஷேலோ வாட்டர், ரொம்ப ஆழமில்லாத பகுதி. இதெல்லாம் நம்ம மொபைலில் எடுத்தது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ப்ரொஃபஷனல் கேமராவில் எடுத்தது காட்டுறேன். அது பாருங்கள் எவ்வளோ வித்தியாசமாக இருக்கு. இந்த பூ நாரைகளுக்கு இது மாதிரியான ஒரு உப்பு கலந்த நீர், ரொம்ப லெவல் கம்மியாக இருக்கிற தண்ணிக்கு அடியில் இருக்கிற அந்த பாசிகளை சாப்பிட்டு தான் அது வாழும். அதனால தான் இது மாதிரியான பகுதிகளில் நம்ம நிறைய பார்க்கலாம். கடலோரங்களில் நார்மலி பார்க்கலாம். புலிக்கட் லேக்கில் சீசனில் தவறாமல் இது வந்துடும். இதுக்கு பேர் கிரேட்டர் ஃப்ளமிங்கோ. லெஸ்ஸர் ஃப்ளமிங்கோன்னு ஒன்று இருக்குது. அது இதோட கலர் நல்லாயிருக்கும். பைதவே இதுக்கு கலர் எப்படி வருதுன்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது பிறக்கும் போதே இந்த கலரோட பிறக்கிறது இல்லை. இந்த பாசிகள் இது சாப்பிடுதில்ல, இந்த பாசிகளில் ஒரு விதமான விஷப்பொருள் இருக்குது. அந்த பொருள் அதுக்கு அந்த கலரை கொடுக்கும். ஒரு குட்டி ஃப்ளமிங்கோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌனிஷ் ஒயிட் கலரில் தான் இருக்கும். நல்ல வளர்ந்த ஃப்ளமிங்கோ ஒரு 5 அடி ஹைட் இருக்கும். ஏறக்குறைய ஒரு மனுஷன் ஹைட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பறவை தான் ஃப்ளமிங்கோ, பூ நாரை.